நான் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில எந்த ஒரு பாவமும், யாருக்கும் எந்த பிரச்சனையும் பண்ணது கிடையாது. ஆனா, என்ன தேடி தேடி நெறைய பிரச்சனைகளா வந்துகிட்டே இருக்கு. அது எதனால? ஊழ்வினை உறுத்துகிறது. 2 விஷயம் தெரிஞ்சுக்குங்க. பல பேருடைய மாயை அல்லது ஞானமின்மை என்ன அப்படின்னா, அந்தந்த ஜென்மத்துக்கான பலனை அந்தந்த ஜென்மத்திலே நடக்கும்னு நினைக்கிறோம். அது தப்பு. அதுக்கு பல வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அப்படி கிடையாது. அப்பப்போ பிரச்சனைக்கு அப்பப்போவே தீர்வுனாக்கா, நீங்கள் கண்ணு முன்னாடி பார்க்கலாம். எவ்வளவோ மோசமானவங்க நம்ம பார்த்துட்ருக்கோம் வாழ்க்கையில். ஆனால் நல்லா இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. நல்லா இருக்கிறவங்க நல்லவங்க எவ்வளவோ கஷ்டப்படுறதையும் நீங்கள் பார்க்கலாம். அதனால் அது ஒரு ஜென்ம சமாச்சாரம் கிடையாது, இந்த ஜென்ம சமாச்சாரம் கிடையாது. அது பூர்வ ஜென்ம சமாச்சாரம். ஒரு திரிகோணம்னு வச்சுக்கலாம், முக்கோணம். அதாவது லக்னத்தில் 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம்னு 3 இடம் இருக்குது. இது 3 சேர்த்து தான் அந்த வாழ்க்கை. 9ஆம் இடம்ங்கிறது அவங்க கொடுத்து வச்சான்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி 9ஆம் இடம்ங்கிறது பூர்வ ஜென்மத்துக்கும் முந்தைய ஜென்மத்தில் நாம் செய்த புண்ணியங்கள் எல்லாம் அதில் தர்ம காரியங்கள் எல்லாம் அதில் அடங்குங்க. அது பேர் தர்மஸ்தானம்னு பேர். 9ஆம் இடம், 9ஆம் இடத்து தர்மஸ்தானம். அதாவது போன ஜென்மத்துக்கும் அதுக்கு முந்தைய ஜென்மத்தில் நாம் செய்த தர்ம காரியங்களெல்லாம் அது காட்டும். 5ஆம் இடங்கிறது பூர்வ ஜென்ம புண்ணியஸ்தானம். அதாவது இதுக்கு ஜஸ்ட் பிஃபோர், இந்த ஜென்மத்துக்கு முந்தைய ஜென்மத்தில் நாம் செய்த கர்ம வினைகள், பாவமோ புண்ணியமோ அதையே சேர்த்து வரும். அப்புறம் இந்த ஜென்மம் என்ன அப்படின்னா, இந்த ஜென்மத்தில் நம்மளோட சுபாவம் அப்படிங்கிறது. ஆக இது 3 சேர்ந்தது தான். புரியறதுக்காக சிம்பிளாக எடுத்துக்கோங்க. போன ஜென்ம பாவம், அதுக்கு முந்தின ஜென்ம புண்ணியம், இந்த ஜென்ம சுபாவம் அப்படின்னு நீங்கள் சிம்பிளாக எடுத்துங்க. அது சரியான அர்த்தம் இல்லை, இருந்தாலும் அப்படி எடுத்துக்கலாம் புரிஞ்சுக்கிறதுக்காக. இந்த ஜென்மத்தில் நம்மளோட குணம், நடவடிக்கை, சுபாவம் இதை சொல்கிறது. போன ஜென்மத்தோட பாவ புண்ணியம், அதுக்கு முந்தைய ஜென்மத்து பாவ புண்ணியம், இப்படி எடுத்துக்கிட்டால் கூட நல்லாயிருக்கும். ஆக இது 3 சேர்ந்து தான் இந்த ஜென்மத்தோட வாழ்க்கை. இதே ஜென்மத்திலேயே நாம் எவ்வளோ பேர், அதாவது 2 விஷயம் சொன்னேன். ஒன்று பூர்வ ஜென்ம கர்மாவின் காரணமாக அப்படின்னு சொன்னது ஒன்று. 2வது இந்த ஜென்ம சுபாவத்தின் காரணமாக அப்படின்னு. இந்த சுபாவம்னா என்னென்னா, பாவனை என்னன்னு உணராமல் போனது தான் காரணம். அடுத்தவர்களுக்கு எவ்விதத்திலும் தீங்கு இல்லாத வாழ்க்கைக்கு பேர் நல்ல வாழ்க்கை, தர்மமான வாழ்க்கை. மற்ற உயிரினங்களுக்கு தீங்கே செய்யாத வாழ்க்கைன்னு பேர். தீங்கு செய்யாமல் யார் வாழுறா? மனதால் சிலருக்கு தீங்கு செய்கிறோம், உடலால் சிலருக்கு தீங்கு செய்கிறோம், ஆத்மாவை சில பேர் நோக்கடிக்கிறது உண்டு. இது மட்டும் இல்லாமல் தெரியாமலே பல தவறுகளை செய்யும். உதாரணத்துக்கு அரசு அலுவலகங்களுக்கு போகிறவங்களுக்கு தெரியும், வங்கிகளுக்கு போகிறவங்களுக்கு தெரியும், தாசில்தார் ஆஃபீஸுக்கு போகிறவங்களுக்கு தெரியும், ரேஷன் கடைக்கு போகிறவங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு இடத்துல அவங்களாம் நடந்துக்கிறது எப்படின்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இடங்களெல்லாம் பார்த்திங்கன்னா மக்களாகவே மதிக்க மாட்டாங்க, அவங்களோட நேரத்தை மதிக்கவே மாட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் காத்துன்னு இருக்கிறவங்க சட்டை பண்ணாமல் அப்படியே இருப்பாங்க. ஒரு ஆஃபீஸ்க்கு வரும்போது நேரத்தை பார்த்துட்டு வரமாட்டாங்க, ஆனால் போகும்போது நேரத்தை பார்ப்பாங்க. கவுண்டர் ஓப்பன் பண்ணும்போது நேரத்தை பார்த்து ஓப்பன் பண்ண மாட்டாங்க, ஆனால் கவுண்டர் க்ளோஸ் பண்ணும்போது 1 நிமிஷம் முன்னாடியே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. லஞ்சுக்கு போகும்போது சரியான நேரத்துக்கு போயிடுவாங்க, ஆனால் லஞ்சு முடிச்சு வரும்போது சரியான நேரத்துக்கு வரமாட்டாங்க. அப்போ இங்கெல்லாம் காத்துன்னு இருக்கிறவனுடைய நேரம்லாம் என்னத்துக்கு ஆகும்? அவன் நின்றுன்னு இருக்கிறவனுடைய கால் வலியெலாம் என்னத்துக்கு ஆகும்? இதெல்லாம் தான் பாவம் தான். இதுவும் பாவம் தான்.
நேற்று ஒரு பேங்க்குக்கு நம்ம போயிருந்தோம். அப்போ போயிருக்கும்போது ஒரு செக்கு போடுறதுக்காக உள்ளே போகிறோம். புது பேங்க்காக இருக்குது. அது போகும்போது அங்கே இருக்கிற அசிஸ்டன்ட் மேனேஜர்கிட்ட மதியான நேரத்தில் ஒரு 3 மணிக்காக போய் செக்கை கேட்குறோம். சார் செக்கு எங்கே போடணும், செலானை எழுதிட்டு செக்கு எங்கே போடணும்னு கேட்குறோம். ஏன்னா ஒரு பேங்க்கில் ஒரு மாதிரி சிஸ்டம். சில இடத்துல பாக்ஸ் வச்சு உள்ளே போட சொல்லுவாங்க, சில இடத்துல டைரெக்டாக கவுண்டரில் கொடுக்க சொல்லுவாங்க, சில இடத்துல டோக்கன் வாங்கிட்டு வெயிட் பண்ண சொல்லுவாங்க. இப்படிலாம் இருக்குது. அங்கே போய் கேட்குறோம். அவங்க 1வது கவுண்டருக்கு போங்கன்னார். 1வது கவுண்டருக்கு போனாக்கா அவங்க என்ன பண்ணாங்க, இது கேஷ் மட்டும்தான், செக்கு 2வது கவுண்டருன்னாங்க. பக்கத்து கவுண்டர் ஆளே இல்லையாங்கண்ணா. அவர் லஞ்சுக்கு போயிருக்கார், வந்தவொடனே பாருங்க அப்படின்னாங்க. 3 மணிக்கு எப்படிங்க லஞ்சுக்குன்னா, அவருக்கு லஞ்சுக்கு போயிருக்கார், வந்தால் தான் தெரியும் அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்கும். இப்போது இந்த 1வது கவுண்டரில் வேலை இல்லை, அவங்களுக்கு ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுங்கிற கவுண்டரில் கஸ்டமர், ஏன்னா 3 மணிக்கு மதியானத்தில் 3 மணிக்கு என்ன பண்ணுறது, ஆளே கிடையாது. அவங்க ரீல்ஸை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, வேலை இல்லை. அது கேஷ் கவுண்டரு செக்கு கவுண்டர்லாம் கிடையாது, எல்லாம் ஒன்று தான். எது வேணாலும் பண்ணலாம், சிங்கிள் விண்டோ தான். என்ன வேணாலும் பண்ணலாம், வாங்கிட்டு கொடுத்துட்டு அனுப்பிச்சிருக்கலாம். ரீல்ஸ் பார்க்குற நேரத்தில் செக்கை வாங்கி கொடுத்துட்டு அனுப்பலாம். அங்கே தான் நாங்கள் சரி ஓகே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவர் ஒரு 1/2 மணி நேரம் பொறுத்து வந்தார். 3:30 மணிக்கு வந்தார். 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு நானும் வெயிட் பண்ணி, எனக்கு பின்னாடி வந்தவங்களும் வெயிட் பண்ணாங்க, எல்லாம் வெயிட் பண்ணாங்க. போயிட்டு அவர்கிட்ட செக்கை நீட்டினாக்கா, டோக்கன் நம்பர் எங்கே, டோக்கன் எங்கன்னு கேட்குறாரு. சார் டோக்கன் எடுக்க சொல்லலையே அப்படின்னு. இல்லை டோக்கன் எடுத்துகிட்டு வாங்க. சரின்னு போய் டோக்கன் எடுத்ததில் எனக்கு அப்புறம் 10 பேர் டோக்கன் வந்துட்டாங்க இல்லையா. அதுக்கு இதுக்குன்னு டோக்கன்லாம் ஆயிடுச்சு 10 நிமிஷம். எல்லாரையும் முடிச்சுட்டு பார்க்கறதுக்கு ஏற்கனவே 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாகிடுச்சு டோக்கனுக்காக. எல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. ஆக நம்ம அந்த நேரத்தில் பார்க்குறோம், படித்தவங்க படிக்காதவங்க, ஏழை பணக்காரன் எல்லாரும் வராங்க. அந்த 1 மணி நேரத்தில் நான் ஒருத்தரோட நட உட பாவனை சொல்லு செயலாம் பார்ப்பேன். வங்கியில் போய் பார்க்கும்போது அங்கே நடக்கிற இதில் கொஞ்சம் கூட ஒரு அற்புதமான வேலை கிடச்சிருக்க நமக்கு. இதை வச்சு சம்பளத்தோடு கூடிய ஒரு சர்வீஸ் பண்ணுறோமே, அற்புதமான சர்வீஸ் பண்ணலாமேன்னு ஆத்மாத்மா பண்ணுறதில்ல. சரி ஓகே, மனப்பூர்வமாக பண்ணுறாங்களா? கிடையாது. சரி மனிதாபிமாச்சும் பண்ணுறாங்களா? அதுவும் கிடையாது. ஏன்டா இவங்கெல்லாம் பேங்க்குக்கு வராங்கன்ற மாதிரி உட்காந்துட்டு அவங்க எல்லாருக்கிட்டையும் சின்ன விஷயத்துக்கு அனுப்புகிறாங்க. ஒவ்வொரு சின்ன விஷயம், போங்க இதில் கமா போடுங்க, போங்க இதில் புள்ளி வச்சுட்டு வாங்க, போங்க இங்கே ஒரு கையத்தை போடுங்க, போங்க இதில் இந்த டேட்டை கோடு போடல பாருங்க, சப்ப மேட்ருக்கு அனுப்புகிறாங்கங்க. கவுண்டரில் கொடுத்த செலானை ஒரு வாட்டி கொடுத்து அங்கேயே முடிச்சுட்டு வரல யாருமே. நான் வெயிட் பண்ணுற வரைக்கும் 10 பேர் போனாங்க. 10 பேரை வெளியே திரும்ப கரெக்ஷன் பண்ணிட்டு தான் திரும்பி போகிறாங்க. 10 பேருமா முட்டாளாக இருப்பாங்க. சில பேர் எரிஞ்சு ஓடுறது, சில பேர் அப்படியே ஒருமையில் பேசுறது. ஒரு வங்கியிலையும் பார்க்கலாம். நீங்கள் ஒரு அரசு வங்கியிலே இப்படி இருக்காங்கன்னாக்கா, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க சொல்லுங்க. எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்குறோம்ல, எத்தனை படத்தில் பார்க்குறோம், எத்தனை பேர் நேரில் பார்க்குறோம். கடைங்களில் கூட சரி, வியாபாரத்துக்குன்னு கடை வச்சுருக்கிறவங்க கூட சரி, 3 பேர் நிற்கிறாங்க கடையிலன்னு வச்சுங்களேன், நம்ம பின்னாடி போய் நிற்கிறோம். நமக்கு என்ன வேணும்னு அவன் கேட்க மாட்டான், நம்மளை கவனிக்க மாட்டான், வெல்கம் கூட பண்ண மாட்டான். வாங்க சார் என்ன வேணும்னு கேட்டுடலாம். கேட்கவே மாட்டாங்க. வரிசையாக தான் வருவார். அவர் எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சுட்டு கடைசியாக நம்மளை கேட்கும்போது அது இல்லைங்கன்னுவார், அது கிடையாதுன்னுவார். இல்லாததுக்கு எதுக்கு நம்மளை இவ்வளோ நேரம் நிற்க வச்சான்? முன்கூட்டியே கேட்டு இல்லாதவங்களெல்லாம் போக விட்டு அனுப்பிச்சிருக்கலாம்ல. அது கூட்டத்தை மெயின்டைன் பண்ணணுங்கிற புத்திசாலித்தனமா, அல்லது எவன் நின்னா என்னன்ற கவலையா, இது அக்கறையா? எவனா நின்றுட்டு போட்டோம், எவன் கால் வலிச்சா என்ன, எவன் சும்மா நின்னானா, எவனுக்கு எவ்வளோ நேரம் செலவானா நமக்கு என்ன?
5 நிமிஷம் 10 நிமிஷம் நிற்க வச்சுட்டு அந்த பொருள் இல்லைங்கிறது. எங்கே இப்போ சர்வீஸ்க்கு போங்க, எங்கே போனாலும் அதான். இந்த மாதிரி சில்லறத்தனமான விஷயங்கள் கூட தான் பாவம். பின்னாடி மருந்து டப்பா வச்சுருந்தா அலையணும் அவங்கெல்லாம். அடுத்தவங்களோட உடலை நோக அடிக்கிறது, நேரத்தை வீணடிக்கிறது, இவங்களுக்கு ஒட்டு மொத்தமாக போய் மருத்துவ செலவுகள் தான். பிற்காலத்தில் ஹாஸ்பிட்டலில் போய் எத்தனை பேருக்கு எவ்வளோ நேரத்தை வீணடித்தாங்களோ அவ்வளோ மணி நேரம் இவங்க ஹாஸ்பிட்டலில் போய் அப்பப்போ 1 ஹவர் 2 ஹவர் 3 ஹவர்னு போய் காத்துன்னு இருந்து அந்த கர்மாவை கரைக்க வேண்டியது தான் அவங்க வேலை. இந்த ஜென்மத்துக்கு அது வாய்ப்பு இல்லாமல் போனால் அடுத்த ஜென்மத்தில் அது கை கூடும், கண்டிப்பாக நடக்கும். ஆக ஒவ்வொரு பாவத்துக்கும் சீன்னு ஒரு ஆளை சொன்னால் இன்னொரு ஆளுக்கிட்ட நீ சீன்னு வாங்கியே தீரணும். அந்த அவமானத்தை நீங்கள் சந்திச்சே ஆகணும். 5 ரூபா ஒருத்தன் காசு நீ திருடிட்டனா இல்லை எடுத்துட்டனா அந்த 5 ரூபாய்க்கு கண்டிப்பாக நீ இன்னொரு நாளுக்கு வந்து இன்னொருத்தவங்கக்கிட்ட நீ இழந்தே ஆகணும். அது இந்த ஜென்மமாக இருக்காது, அடுத்த ஜென்மமாக கூட இருக்கலாம். ஆக கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். நாம் என்ன கொடுக்குறோமோ அதை தான் நம்ம வாங்குகிறோம். எனக்கு ஏதோ விவரம் புரியுது, சரி ஓகே, இவங்ககிட்ட வந்து 1 மணி நேரம் நம்ம வீணடிக்கணும்னு நம்ம கர்மா, எப்போவோ நம்ம எவனையும் நிற்க வச்சுட்டோன்றதை நான் உணர்ந்துடுறேன். எல்லாருமே அப்படி நம்ம இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் நினச்சி அவங்கள குறை சொல்கிறேன்னு நம்மளும் தான் அது தப்பு பண்ணியிருக்கோங்கிறத நம்ம உணர்றோம். எப்போவோ ஏதோ ஜென்மத்தில் எவனையும் மணிக்கணக்காக நிற்க வச்சுட்டோம், அலைய விட்டுட்டோம், அதனால் இன்றைக்கி நம்ம நின்றுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துடுறோம். மற்றவங்க உணர்றது கிடையாது. அதுதான் ஞானமின்மைங்கிறது. ஒரு ஆளுக்கு என்ன பண்ணுறோமோ அதே தான் இன்னொரு ஆளுக்கு. கோவிலில் போங்க, கோவிந்தா கோவிந்தான்னு சாமி கும்பிடும்போது திருப்பதியில் பார்த்தா எல்லாரும் கையை தூக்கி கும்பிடுவோம். பின்னாடி இருக்கவனுக்கு மறைக்குமே, கவலையே கிடையாது. கஷ்டப்பட்டு பொது தரிசனத்தில் உள்ளே வரவனுக்கு நடுவில் இவன் யாரையாவது பிடிச்சி உள்ளார பூந்துட்டு வந்துட்டு நம்மளை நிற்க வச்சு அவனை அனுப்பி அவனை 2 நிமிஷத்துக்கு அவனுக்கு நல்லா 1/2 மணி நேரத்துக்கு 10 நிமிஷத்துக்குன்னு ஓரம் கட்டி வச்சு பார்க்க வைப்பாங்க. நமக்கு பார்க்க முடியாமல் போவோம். நம்மளோட தரிசனத்தை கெடுக்கிறாங்க, தடை பண்ணுறாங்க, மறைக்கிறாங்க. அவனுக்காக அவனுக்கு தகுதி இல்லாதவன். விஐபி உரிமை உண்டு, முதல் மரியாதை உண்டு. ராஜாவுக்கு முதல்ல மரியாதை கொடுக்கணும், ராஜசேவை செய்கிறவனுக்கு அடுத்த மரியாதை இருக்குது. இந்த மாதிரி சில மரியாதைகள்லாம் இருக்குது. புரோட்டோகால் ரூல் ஆன்மீகத்திலையும் இருக்கிறது. அதெல்லாம் ஓகே. ஆனால் போலியான சம்மந்தம் இல்லாமல் தகுதி இல்லாதவன் வேறு எவனும் பேரெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு எவங்கிட்டயோ லெட்டரை வாங்கிக்கணும் வந்து அப்படிலாம் வந்து தரிசனம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணியும் நம்மளை நிற்க வைப்பானுங்க, பார்க்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட அடுத்தவங்களோட நேரம், பணம், உணர்வு, மண், பொண்ணு, பொருள் எதை நாம் வந்து நஷ்டம் பண்ணாலும், கெடுத்தாலும், அவமானப்படுத்தினாலும், வீணடித்தாலும், விரயமாக்கினாலும் நமக்கும் அதெல்லாம் நடந்தே தீரும். இதுதான் கர்மா. கிவ் அண்ட் டேக் பாலிசி.